விஜய் அவர்களுடைய அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளப்படுத்தி அவரை இழிவுபடுத்தினா தான் நீங்க அதை சொல்லணும். சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் அறுவடை செய்வதற்கான திட்டத்தோடு இறங்கி நிற்கிறார்னு ஒருத்தர் பொலிட்டிக்கலா தானே அதை சொல்றாரு. அஞ்சலை அம்மாவை இந்த கூட்டத்தில் போட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலை அம்மாவை அந்த அவருக்கு தெரியுமா? த்ரிஷா தெரியும், கீர்த்தி சுரேஷ் தெரியும், இன்னும் பிற நடிகைகள் தெரியும். இவர்களை வைத்து கொண்டால் இவர்களுக்கு ஒரு சாதி இருக்கு, அந்த சாதி பின்புலத்தில் ஒரு வாக்கு கிடைக்கும்ங்கிற ஸ்ட்ராட்டஜியில் தான் வைக்கிறாரு. ஹெச் ராஜா சாதாரண காலகட்டங்களிலேயே ஜோசப் விஜய்னு விஜயை இழிவுபடுத்தி பேசியதற்கும் இன்னைக்கு அப்பாவு அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்லுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஜெயலலிதா இருக்காங்க, ஒரு பெண்களின் வாக்குகள் அவர் பெண் என்பதனாலே அதிகமாக போகுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு பெண்ணுன்னு சொல்லி அவரை இழிவுபடுத்திட்டாங்க நீங்க சொல்வீங்களா? சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை அறுவடை செய்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அருகதை இல்லாமல் போய்விட்டது. இந்துக்களினுடைய பணத்தை எடுத்து பொதுவில் நீங்கள் வந்து கல்லூரிகள் கட்டுவீர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வந்து சனாதன கூட்டம், அதுலேயும் அக்ரகாரத்து பார்ப்பன கூட்டம் கேட்கிற கேள்வி. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. இவர் வந்து கிறிஸ்தவர் அப்படின்ற அடிப்படையில் பாஜக வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்களை வந்து களத்தில் இறக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு தாவேகா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அவருடைய கண்டனத்தை எக்ஸ் தளத்திலலாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அவருடைய கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விஜயனுடைய அம்மா இல்லை, அவங்க அப்பா கிறிஸ்தவர். ஆனால் அவர் அம்மானு தவறாக சொல்லியிருக்காங்க. அப்பா தான் கிறிஸ்தவர். இன்னொன்று, அவங்க நடைமுறையில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலியோட காசி ராமேஸ்வரம் எல்லா பக்கமும் சுற்றிட்டு வருகிற, அதாவது ஆர்த்தடாக்ஸ் இந்து வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி விஜயும் வந்து மற்றவர்கள் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி அவரை சனாதன கூட்டம் அவர் வந்து நார்மலாக விஜயாக இருக்கும்போதே ஜோசப் விஜய்னு சொல்லி அவரை, அதாவது ஒரு நடிகராக இருக்கும்போதே அவரை இழிவுபடுத்தினவர்கள் தான். இப்போ அவர் அப்பாவு அவர்கள் வந்து ஒரு இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு அதை சொல்லலை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் திமுகவினுடைய வாக்குகளை இப்போ நீங்கள் திமுகவை ஒட்டுமொத்த எல்லா கூட்டமும் தான் எதிர்க்குது. நீங்கள் பாஜக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, விஜய் எதிர்க்கிறாரு, சீமான் கூட தான் எதிர்க்கிறாரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, நடுநிலை மற்றும் ஒரு சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை அறுவடை செய்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அருகதை இல்லாமல் போய்விட்டது. இவங்களும் அதாவது பிரிஞ்சு நின்னாங்க இல்லையா 2024 நாடாளுமன்ற தேர்தலில். ஏன் பிரிஞ்சு நின்று பார்த்தாங்கன்னா, நின்று பார்த்தாலாவது சிறுபான்மையினர் வாக்குகள் தங்களுக்கு வருமோன்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. நீங்கள் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் நின்றுட்டு வந்து சிறுபான்மையினர்களை மீட்க வந்த ஜீவரட்சகன் இவரை எடப்பாடியாரை வந்து அறிமுகப்படுத்தி இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடியும் எல்லாத்துக்கும் வந்து சிறுபான்மையினருக்கு அந்த வாக்குகளை வாங்குவதற்கு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்படிலாம் நடக்கலை. அப்படி யாரும் எடப்பாடியை நம்புவதற்கு தயார் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்க கூட்டணி முழுக்க நிறைந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு சொல்லி தான் முழுவதுமாக அவர் வந்து சங்கியாக உருமாறிவிட்டார். உருமாறினது மட்டும் இல்லை, அவங்களுடைய அஜெண்டாவுக்கு அப்படியே ஒரு அதிமுக காரராக இல்லை, ஒரு சங்கியாக அவர் பேசினார். இந்துக்களினுடைய பணத்தை எடுத்து பொதுவில் நீங்கள் வந்து கல்லூரிகள் கட்டுவீர்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வந்து சனாதன கூட்டம், அதுலேயும் அக்ரகாரத்து பார்ப்பன கூட்டம் கேட்கிற கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் இவர் கேட்கிறாருன்னு சொன்னால், இவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கேட்கவில்லை, பாஜகவினுடைய பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து வந்து பேச வந்த ஒரு நபராகத்தான் மாறி பேசினார். ஏன் பேசினார் அப்படின்னா, இனிமேல் சிறுபான்மையினரை பற்றி நாம் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஒன்று அவர் அப்படி ஆகிட்டார். சீமான் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சைகளில் தங்களுக்குள் வந்து சபதம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 4 கடமைகளில் ஒன்றாக இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போடாமல் இருப்பதை ஒரு கடமையாக செய்கிறார்கள். இதெல்லாம் சிறுபான்மையினர் மேல் வைத்த கடுமையான விமர்சனம். ஏன்னா இதுக்கு மேல் வராது இந்த வாக்கு.
அவர்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து முன்வைக்கிறாரோ, அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் அவரை சொல்கிறது அப்படின்றது வெளிப்படையாகவே இவங்களும் வந்து ஒரு காவி வேட்டி கட்டின ஒரு சங்கின்றது வெளிப்படுத்துறாங்க. யாரை சங்கின்னு சொல்கிறீங்க? திமுகவை வந்து இல்லை, அதாவது நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, விஜய் ஒரு கிறிஸ்தவர், அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து இறக்கப்பட்டிருக்கிறார் அல்லது இயங்குகிறார் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. இது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி என்ன சொல்லுவார்? அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தானே. நீங்கள் எல்லோரும் உட்காந்து என்ன பேசுவீங்க? நம்ம சிறுபான்மையினர் வாக்குகள் ஆல்ரெடி வந்து நீங்கள் விஜய் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்தவ பின்னணி, அதனால் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு வாக்கு வந்துடும், உங்களுக்கு இந்து வாக்குகள் தான் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்துக்களை நாம் ஒருங்கிணைக்கணும்னா நாம் நெத்தியில் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட சாதியை நாம் கவர் பண்ணணும்னா அஞ்சலை அம்மாவை நாம் வச்சுக்கலாம். கேளுங்க, பெரியார் இங்கே வந்து ஓரளவுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அப்போ பெரியாரை நம்ம எடுத்துக்கலாம். அம்பேத்கர் தலித்துகள் மக்களை கவர்வதற்கு அம்பேத்கரை எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியாக பேசியிருக்க மாட்டீங்களா? விஜயை பொறுத்த வரைக்கும் பேசியிருக்க மாட்டீங்களான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இருக்கும்போதே எல்லா மதத்தினுடைய மக்களுமே வந்து அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகராக தான். நீங்கள் மாஸ்டர் படத்தில் என்னத்தை சொல்லிட்டீங்க? சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தானே இயங்கினீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்பாவு அவர்கள் சொன்னது இஸ்லாமிய மக்களுமே அவர் ஏற்றுக்கிறாங்க நிறைய பேர். அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்பாவு அவர்கள் சொன்னது குத்தம். நீங்கள் மாஸ்டர் படத்தில் இஸ்லாமியர்களை சித்தரித்தது சரியா? திரைப்படத்துல நீங்க வந்து திரை டைரக்டரா இல்ல எழுத்தாசிரியர் அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. என்ன கேக்குறேன்னா, இப்ப அரசியல்ல வந்த பின்னாடி அவர் வந்து மதத்தை வச்சு எந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல அவர் ப்ரொபகண்டா பண்ணியிருக்கிறாரு? விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளப்படுத்தி அவரை இழிவுபடுத்தினா தான் நீங்க அதை சொல்லணும். சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் அறுவடை செய்வதற்கான திட்டத்தோடு இறங்கி நிற்கிறாருன்னு ஒருத்தர் பொலிட்டிக்கலா தானே அதை சொல்றாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியா தானே சொல்றாரு. அடிப்படையிலயோ இல்ல சாதியின் அடிப்படையிலயோ ஒருத்தரை வந்து பாக்குறாங்க அப்படின்னா அது சனாதனத்தினுடைய ஒரு எண்ணம். அதே இதுலதான் அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜியும் நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இல்லைங்க, நீங்க ஒன்றும் இல்லைங்க. சீமான் வந்து வட சென்னையில் போய் நின்னாரு, சரிங்களா? ஏற்கனவே அங்கே இருந்து அங்கே வந்து களத்தை உருவாக்கி டெவலப் பண்ணி வச்சுருந்த அந்த வேட்பாளரை நகர்த்தி விட்டுட்டு தான் இவர் நின்னார். ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஒன்று, வட சென்னையில் இருக்கக்கூடிய நாடார் சாதி வாக்குகள், அது போக மீனவர் வாக்குகள், ரெண்டையும் கணக்கில் வச்சு தான் காளியம்மாளையும் கூட்டிகிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ சாதியே பார்க்க மாட்டேன்னு சொல்கிற சீமான் இருக்கார்ல, சீமான் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு? திராவிட கட்சிகள் தான் எது திமுகவில் ஜாதியை பார்க்கறது அப்படி இல்லையே. நான் அதை தான் சொல்கிறேன். அதாவது ஓட்டு கட்சிகள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இதை திமுகவும் ஓட்டு கட்சி, தாவேக்காவும் ஓட்டு கட்சி தான். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் மாற்று கட்சி இல்லை, நீங்கள் ஓட்டு கட்சி தான். புரிஞ்சுக்கங்க. நீங்கள் புதிய மாற்றத்தெல்லாம் செய்யலை. நீங்கள் அந்த திட்டத்தோடு தான் ஒவ்வொரு திமுக தாவேக்காவில் வந்து அவர் ஜோசப் விஜய்ன்றத ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியினுடைய தலைவர்களில் 5 பேரையும் வச்சு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சாதிய அடிப்படையில் வந்து வைக்கிறாங்க, இல்லை அம்பேத்கரையோ, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுல ஒருவேளை இருக்குமோன்ற யோசனை வருது. ஏன்னா மதத்தின் அடிப்படையில் எந்த இதில் சொல்கிறீங்க? அவருடைய மதம் அந்த அடிப்படையில் இருக்கிறதுனாலேயே நீங்கள் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்களா? அதாவது ஒருவர் இஸ்லாமியராக இருந்துட்டு தன்னை அவர் வந்து அறிவிக்கணும்னே அவசியம் கிடையாது. சிறுபான்மையினர் வாக்குகளை எளிதாக அவரால் கவர முடியும். அந்த அடிப்படையில் தான் ஓவைசியை எதிரணியில் நிறுத்தி விளையாட்டு காட்டி கொண்டு அவரை ஒரு பிரதான சக்தியாக கருதி மற்ற கட்சிகளை, உதாரணத்துக்கு காங்கிரஸ் மாதிரியான பெரிய கட்சிகளை காலி பண்ணி அந்த இடத்துல ஓவைசியை முன்னிறுத்தி சிறுபான்மையினர் வாக்குகளை அழித்து அதாவது உங்களுக்கு போகிறது போயிட்டோம், ஆனால் நாங்கள் ஜெயிக்கிற இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிறத திட்டத்தோடு தான் பாஜக வெற்றி பெறுது. இது இஸ்லாமியர்களுக்கு தெரியுமே. நான் என்ன சொல்கிறேன், சிறுபான்மை மக்களுக்கே தெரியும் ஓவைசி எந்த அடிப்படையில் இஸ்லாமியராக அவரை வந்து அடையாளப்படுத்துகிறோமா, அவர் அப்படித்தானே அடையாளப்படுத்தி நிற்கிறாரு. இப்போ திமுக வந்து கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் வந்து திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியிலேருந்து எல்லாரும் கோயில் போகிறது எல்லாமே காணொலியில் காட்டுறாங்கன்னா அப்போ அதுவும் வாக்குக்காகவா? இல்லை, திமுகங்கிறது ஒரு ஓட்டு கட்சிங்க. திராவிட சித்தாந்தத்தில் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத பெரியார் முன்வைத்தார். அவர் முன் வச்சப்போ வந்து அதே பெரியார் தான் கோயில் நுழைவையும் போராடினார். ரெண்டு முரண்பாடு இல்லையா? ஒரு கொள்கைவாதி கோயிலுக்குள்ளே போகாத, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கும் உரிமை வேணும்னு போராடினாரு. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க,
நான் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன், கோயிலுக்குள்ளே நீயும் போகாதங்கிறது பிரச்சாரம். உள்ளே நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு அவமரியாதை நடக்குது, அப்போ உங்களுக்காக வந்து நிற்கிறது தான் என் வேலைன்னு பெரியார் வராது. இது இயக்க அரசியல். ஆனால் கட்சி அரசியலுக்குள்ள அண்ணா வரும்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாரா சொல்லலையா? அப்படின்னா அவர் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. மக்களினுடைய உளவியல் அதாவது இந்த மத உணர்வு இருக்கு இல்லையா, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிதான் சொல்றாரு தவிர உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 வருடம் முன்னாடி வந்து நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றத வந்து நான் ஒரு கிறிஸ்தவர் இல்லை, என் மனைவி கிறிஸ்தவ பெண்மணி, அதனால நான் கிறிஸ்தவர் மதத்துக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிறாரு. கிறிஸ்தவ மதம் எனக்கு வந்து விருப்பப்பட்டு அதுதான் உயர்ந்தது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அப்போ அதை எந்த அடிப்படையில் அதை எப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வெரி குட். இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா, இதே தான் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ எனக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் ஸ்ட்ராட்டஜி தான். கிறிஸ்தவர்கள் இப்போ வந்து கிறிஸ்தவ மக்களினுடைய வாக்குகள் இருக்குங்க, இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு உண்மையாக உத்தரவாதமாக இருப்பேன்ங்கிறதுக்கு திமுகவும் செயல்படுறாங்க. பிரித்துலாம் ஆளலைங்க, பிரிந்து இருப்பதை பயன்படுத்தி கொண்டு ஒன்றுபடுத்துவதற்கு மேல வந்து நிக்கிறாங்க. இதுல இருப்பதை சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து ஒன்று சேர்க்கிறதுக்கு பண்ணணுமா, இல்ல பிரிந்து இருக்கிறத வச்சு வாக்கு சேகரிக்கணும்னு நினைக்கணுமா? நீங்க இவர் எந்த அடிப்படையில் இறங்கி இருக்கிறாரு? நான் என்ன கேட்கிறேன், விஜயினுடைய வாக்குகளினுடைய அந்த விஜய் எந்த அடிப்படையில் இறங்குகிறார்? நான் என்ன கேட்குறேன், ஒன்று இவருக்கு விஜய் வந்து நடிக்கும் போதோ அல்லது எந்த காலகட்டத்திலேயோ அம்பேத்கரை ஏதாவது ஒரு இடத்தில் அவர் வந்து பிரமாதமாக தூக்கி பேசி பிரமாதமாக அம்பேத்கருக்காகவே அவருடைய அரசியல் அதாவது வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அஞ்சலை அம்மாவை இந்த கூட்டத்தில் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலை அம்மாவை அந்த அவருக்கு தெரியுமா? த்ரிஷா தெரியும், கீர்த்தி சுரேஷ் தெரியும், இன்னும் பிற நடிகைகள் தெரியும், தன் கூட இருக்கக்கூடிய நடிகைகள் தெரியும், நடிகர்கள் தெரியும். அஞ்சலை அம்மாவை இவருக்கு தெரியுமா? விஜய்க்கும் தெரியல, அவர் ஃபாலோ பண்ற இளைஞர்களுக்கும் தெரியலன்றது கருத்து. அந்த இளைஞர்களுக்கு போதிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தானே இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, நான் அதான் சொல்றேன். இந்தந்த இவர்களை வைத்து கொண்டால் இவர்களுக்கு ஒரு சாதி இருக்கு, அந்த சாதி பின்புலத்துல ஒரு வாக்கு கிடைக்கும்ங்கிற ஸ்ட்ராட்டஜில தான் வைக்கிறாரு. அதிகாரத்துக்கு வந்த பின்னாடி அவங்க ஏன் பண்ணல, இவர் அதிகாரத்துக்கு வர்றதுக்காண்டி இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இப்போ நீங்க இப்பதான் நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்துறீங்க. என்ன அப்படின்னா, 2 பேருமே சமமான ஒரு ஓட்டுக்கட்சியாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஓட்டுக்கட்சியிலிருந்து வந்து நிற்பவர்களுக்கு அவரை சிறுபான்மையினர்னு இவங்க இழிவுபடுத்தல, சிறுபான்மையினரை வாக்கு வாங்கணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்கிறாருன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அப்படி எனக்கு நோக்கம் இல்லைன்னு சொல்றதா இருந்தா அதை நீங்க பேசலாம். வாக்கு வாங்கி பின்னாடி ஆட்சிக்கு வந்து 70 ஆண்டு காலம் பழமையான கட்சி இல்ல, இப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் இதே வச்சுக்கலாம். இந்த 4.5 ஆண்டு காலத்துல இதையெல்லாம் சரி செய்யறதுக்கான சீர்திருத்தங்கள் அப்படின்றதுல எதுல ரொம்ப மாத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறீங்க சார்? இல்லை, வாக்கு வாங்குவதன் மூலமாக முழுவதுமாக சோஷியல் சேஞ்சை உருவாக்க முடியாது. வாக்கு வாங்குவதுங்கிறது இங்கே நிர்வாகத்தை, ஆட்சி அதிகாரத்தை பிடித்து நிர்வாகத்தை செய்வதற்கான ஒரு செட்டப் தான் இது. இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லாரும் ஓட்டு போடணும். நிர்வாகத்துக்காக மட்டுமே, நிர்வாகத்துக்காக மட்டும் இல்லை, அதான் சொல்கிறேன். நிர்வாகத்துக்கு மட்டுமா இருந்திருந்தா அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை முனைந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. 60-70களில் ஆரம்பித்த அந்த போராட்டத்தினுடைய, அதாவது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணுங்கிற அந்த ப்ரொப்போசல் அண்ணன் பெரியார் வச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அதை ஒவ்வொரு காலகட்டத்துக்காக நகர்த்தி போராடி அங்கோடி மலையாளிகளில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்பூதிரிகள் அங்கே இருக்கிறாங்க. அதே கோயில் பணிகளில் இவர்கள் ஈழவர்களும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு செட்டப் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ வந்து தமிழ்நாட்டில் இல்லாதது மலையாளிகள் டக்குன்னு செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. சமஸ்கிருதத்தை படித்து சமஸ்கிருதத்தை போதிக்கிற தங்களுக்குள் இது பண்ணிக்கக்கூடிய இடத்துல ஈழவர்கள் இருக்கிறாங்க. அதனால் அங்கே சைமன்டேனியஸாக மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்களை உடனுக்கு உடனே கவனித்து 93ல் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வருகிறது அப்படின்னு சொன்னால் அதை உடனே எடுத்து 2006ல் இவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, உடனே அர்ச்சகர் பயிற்சி பட்டறைகளை அமைச்சு அர்ச்சகர்கள் மாணவர்களை உருவாக்குவது, அந்த அர்ச்சகர்கள் மாணவர்களை கொண்டு போய் அதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு நியமனத்தை ஏற்கனவே பண்ணுறாங்க. யார்? கேரளாவில். அதை காரணம் காட்டி இன்னொரு நியமனத்தை இங்கே பண்ணுவது. இப்படி கேரளாவுக்கும் இங்கேயும் இடையில கரெக்டாக இப்படி போயிட்டு இருக்கா. இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ கொள்கை அவர்களுக்கு இருக்குது, அந்த கொள்கையினால் இதை செய்கிறாங்க. ஆனால் பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே சாதிய உளவியல் இருக்குது. இது யாரும் தனித்து வானத்திலிருந்து வரல.
இந்த சாதிய உளவியலில் தான் பல பேர் ஓட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக? இப்போ கேள்விகளை எல்லாம் நீங்கள் என்ன கேட்கணும்னா, ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு 2 கட்சியை லாபகமாக பயன்படுத்திக்கிட்டு, ஒன்று காங்கிரஸையோ அல்லது தேசியத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சி அல்லது இங்கே இருக்கக்கூடிய 2 கட்சிக்குள்ளே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்துக்கிட்டு லாபி பண்ணுவாங்க. எத்தனையோ ஊர்களில் இருக்குது. இதெல்லாம் குடும்ப அரசியல். சரிங்களா? அப்போ அந்த கேள்விகளெல்லாம் அங்கே கேட்கணும். அதே மாதிரி ஜாதிய ரீதியாக தெளிவாக வேலை செய்வாங்க. கிரவுண்டுக்கு போனீங்கன்னா தெரியும். இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் முற்றிலுமாக ஒழிச்சு ரப்பர் ஸ்டாம்ப் அழிக்கிற மாதிரி, இந்த போர்டு அழிக்கிற மாதிரி அழிச்சிட முடியாது. இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சா அழிஞ்சிடும்னா அது செஞ்சுருக்கலாம். அப்படி செய்ய முடியல. அப்போது என்ன அப்படின்னா, அதிகாரத்தை பெறுவதற்கு இந்த மார்க்கத்தை எல்லாரும் பின்பற்றுறாங்க. திமுகவும் பின்பற்றுதா. அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாரு, நீங்கள் அதில் எந்த இடத்துல இருந்து மாறுபடுறீங்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்காக இப்போ சமூக நீதி விடுதி எல்லாம் கொண்டு வராங்க? கொரோனாவை அழிக்க முடியாது, வைரஸ் இது வைரஸை அழிக்க முடியாது, ஜலதோஷத்தை அழிக்க முடியாது. நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க. ரினோ வைரஸ் சாகாதுங்க சயின்டிஃபிக்காக. ஆனால் நீங்கள் ரினோ வைரஸ் 7 நாள் இருந்துட்டு போயிருப்பாங்க. எதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டீங்க? அம்மை நோய் வைரஸை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் மருந்து எடுத்துக்கிட்டீங்க? சொல்கிற டேர்ம்ஸை புரிஞ்சுக்கணும். அழிக்க முடியாதுங்கிறது வேற, ப்ரிகாஷன்ங்கிறது வேற. அது அங்கோடி கொசுவை அழிக்க முடியாதுங்க. ஆனா கொசு வலை போட்டுக்கலாம். இல்ல சீர்திருத்தம் பண்ணணும்னா இப்ப பெரியார் வந்து அதை எண்ணி தானே வந்து பெயருக்கு பின்னாடி சாதி பெயர்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதை பண்ண முடியாம அப்படி இருந்துச்சுன்னா இதுவே ஒரு ரெவல்யூஷன் தான். அதை பண்ணிருக்கிறாருன்னா அப்ப இதுவும் சாத்தியம் தானே. அதை செய்யறதுக்கு அவருக்கு அப்புறம் யாரும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு களத்துக்கு இறங்குவதன் காரணத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்வதற்கும் அவர் அந்த காரணத்துக்காகவே ஒதுக்குவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஹெச் ராஜா சாதாரண காலகட்டங்களிலேயே ஜோசப் விஜய்னு விஜயை இழிவுபடுத்தி பேசியதற்கும் இன்னைக்கு அப்பாவு அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்லுவதற்கும் வேறுபாடு இருக்குது. ரெண்டுலயும் மதத்தை பேசுகிறாங்க. இது ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, இது சாஃப்டாக பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லைம்மா. சாங்கு ஸ்டாப்டுன்னு இல்லை. என்ன பொருட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஒருவரை ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி ஒருத்தர் திட்டுறார். அவரும் ஜாதியை தான் இப்போ இழிவுபடுத்துகிறாரு. அந்த குறிப்பிட்ட சாதிக்காக ஒருத்தர் இடஒதுக்கீடு ஸ்கூலில் வாங்கி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் போனால் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 2 பேரும் பயன்படுத்துகிறாங்க. இவர் கொஞ்சம் காட்டமாக பயன்படுத்துகிறார், இவர் சாஃப்டாக பயன்படுத்துகிறான்னு அர்த்தமா? புரியுதா உங்களுக்கு? இவர் ஒரு காரணத்துக்காக ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாரு. இந்த நோக்கத்துக்காக பிஜேபியால் இறக்கிவிடப்பட்டவர் விஜய். பிஜேபியின் அஜெண்டாவை, அதாவது எங்களுக்கு வர இருக்கிற எங்களை நம்புகிற சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக இவர் தான் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவன்கிற அடையாளத்தோடு இறங்கி நிற்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அவர் எந்த இடத்துல அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? எது விஜய் வந்து எந்த இடத்துல தான் வந்து கிறிஸ்தவர் அப்படின்றத அடையாளப்படுத்திக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் கிறிஸ்தவர்னு அடையாளப்படுத்திக்கலைங்க. அவர், நான் தான் சொல்றேனே, நீங்க ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து கிறிஸ்தவ பின்னணி கிடையாது, இஸ்லாமிய பின்னணி. ஒரு இஸ்லாமியர் வந்து களத்தில் நிற்கிறாருன்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்குமா இருக்காதா? அது இருக்கா இல்லையா? சும்மா சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு இஸ்லாமியர் சிறுபான்மையினர் அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு மேடையிலேயோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். அவர் தன்னை இஸ்லாமியராக முன்னிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய பேரும் அவருடைய அப்பா அவர் இறங்கி நின்று அதை மேனிபுலேட் பண்றாரு. சிறுபான்மையின வாக்குகளை குறிவைத்து தான் அவர் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதை சொல்வதற்கும் இவர் இந்த குறிப்பிட்ட இவர்னு சொல்லி அவரை இழிவுபடுத்துவதற்கும் வேறுபாடு இருக்கு. அதனால தான் நீங்க கட்டமைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க தாவேக்காவினர். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை, அவராவது நான் வந்து கிறிஸ்தவர்ன்றதை வச்சு நான் வாக்கு சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் வந்து அரசியல் இறக்கி விடப்பட்டேன்ற அந்த கருத்தை கட்டமைச்சதை திமுக தான் சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து பாஜகவோடு தாங்கள் இணைந்து நிற்க முடியாதுன்னு சொல்லி பிரிந்து நிற்பதே, நான் தான் சொல்கிறேன். 2017-24 பிரிந்து நின்று பார்த்தார்கள். அதிமுகவை சிறுபான்மையினர் நம்பலை. இப்போ விஜயை அப்படி நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான காரணம் அவருக்கு இன்பில்டாகவே இருக்குங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? இது வந்து குறை சொல்வது கிடையாது. இப்போ ஒரு பெண்மணி இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க, ஒரு பெண்களின் வாக்குகள் அவர் பெண் என்பதனாலே அதிகமாக போகுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு பெண்ணுன்னு சொல்லி அவரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு நீங்கள் சொல்வீங்களா?
புரிஞ்சுக்கங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணலைங்க, அவங்க விஷயம். பண்ணல. ஆனால் அது நடந்துச்சா நடக்கலையா? நான் கேட்கறது என்னன்னா, பெண் இயல்பாகவே என்ற அவங்க காரணத்தினாலேயே ஓட்டு போட்டவர்கள் உண்டா கிடையாதா? அப்போ அதே நீங்க மாதிரி இப்போ இயல்பாவே அவருக்கு அந்த வாக்குகள் கிறிஸ்தவரோட வாக்குகள் கிடைக்கும்னு சொன்னா அதுல வந்து நீங்க இயல்பா சொல்றீங்கன்னு அர்த்தம். பாஜகவால இறக்கி விடுறாரு, அவர் அதை வச்சுதான் மேனிபுலேட் பண்றாரு. அந்த நோக்கம் இருக்குங்க. அது வந்து அந்த நோக்கம் வந்து செயல்படும். நான் என்ன சொல்றேன், ஓவர் நைட்ல நீங்க இது பண்ண வேண்டியதில்லை. 2 காரணத்துக்காக இது சொல்லப்படுகிறது. ஒன்று, அப்படி செயல்பட்டுச்சுன்னா அது வந்து தேவையற்றது. அதாவது நான் என்ன சொல்றேன், திமுகவை பொறுத்தவரையிலும் பாஜக திமுகவை வீழ்த்த வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக போராடுது. அது எப்படி நீங்கள் போராடுறீங்களோ அதே மாதிரி அதுவும் போராடுது. சஸ்டெயின் பண்ணணுங்கிறது அவங்களுடைய பிரச்சனை, உடைச்சி தள்ளணுங்கிறது உங்களுடைய நோக்கம். நீங்கள் உங்களுடைய திசையில் இருந்து தான் நீங்கள் பல்வேறு சாதியினரை கணக்கு பார்த்து உங்களுடைய தலைவர்களாக சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வேலு நாச்சியாருங்கிறவங்க யார்? அவங்களோட ஒரு சித்தாந்த பின்புலம் கொண்ட பெண்மணியா? கிடையாது. அவருக்கு ஒரு சாதிய பின்புலம் இருக்குது. அந்த அடையாளத்தோடு தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன்னு கேளுங்க. அப்போ அது உங்கள் கற்பனைன்னு கூட சொல்லுங்கள், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அந்த நோக்கத்தோடு தான் வச்சுருக்கீங்க. ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா, திராவிட கண்ணோட்டத்தோடு இணைத்து வைத்திருப்பது, திராவிட கொள்கைங்கிறது வேற, ஒரு சாதிக்கும் ஒரு ஆளை கையில் வச்சுருக்கேங்கிறது வேற. நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இது வேலை செய்ய இருக்கிறது. அதை வந்து சிறுபான்மையினர் நம்பாதீங்கன்னு அடிப்படையில் திமுகவை சேர்ந்த அப்பா அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதை வைத்து கொண்டு ஐயையோ அப்படின்னு சொல்லுவது தவறு. மறுபடியும் சொல்கிறேன், ஒருவரை சாதி சொல்லி இழிவுபடுத்துவதும் சர்டிஃபிகேட்டை காமிச்சு உங்களுக்கு சலுகை கொடுப்பதற்கும் அது வேலை செய்கிற இடத்தை பற்றி சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் இழிவுபடுத்தலை, விஜயை இழிவுபடுத்தலை, அது வேலை செய்யும், அது அந்த நோக்கத்தோடு தான் அவர் இறங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார், இப்போ தாவேகா கட்சியின் சார்பாக 2வது மாநாடு மதுரையில் வந்து போட இருக்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? விஜயை பொறுத்தவரையிலும் விஜய் பல்வேறு மாநாடுகள், அதாவது வந்து வேகமாக இயங்குவார்னு நினச்சோம். ஆனால் மிக இடைவெளி, ஒரு மாநாட்டுக்கு அப்புறம் 2வது மாநாடு போன ஆகஸ்டில் நடந்துன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எப்போ? செப்டம்பர். கிட்டத்தட்ட ஒரு வருட இடைவெளிக்கு அப்புறம் தான் 2வது மாநாடுங்கிற நிலம் இருக்குது. ஸோ ஒரு வளர்கிற கட்சிக்கு, ஒரு புது கட்சிக்கு இது ஒரு சரியான ஒரு வளர்ச்சிக்கான அடையாளம் இல்லை. அவரை பொறுத்தவரை இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். நான் வந்த உடனேயே நடிகராகலை, கடுமையான உழைத்தேன், வேலை செஞ்சேங்கிறல, இது அதை விட 10 மடங்கு 100 மடங்கு உழைக்க வேண்டிய களம். நீங்கள் ரொம்ப தாமதமாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக இன்னும் கடுமையாக உழைக்கணும்னு சொல்லலாம். எதுக்காக நம்ம இதை பேசுகிறோம்னா, விஜய்க்கு ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா, அல்லது குறைந்தபட்சம் ஒரு 2ஆம் கட்ட தலைவராக வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கான டெடிகேஷன் உங்களுக்கு தேவை. வெறுமனே நீங்கள் நடிகர் மாதிரி ஷூட்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நான் ஆடிட்டு போவேன்னு ஆட முடியாது. களத்தில் இறங்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை வெற்றிகளை கண்ட ஒரு இயக்கம். இன்றைக்கும் முதல்வராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் தினசரி ஓடி ஒவ்வொரு பிரச்சனைக்காக ஓடிட்டுருக்கிறாரு. மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறார். மக்களை தனியாகவும் ஸ்டாலினை தனியாகவும் பிரிக்காமல் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு இணைகிற வேலையை செய்கிறார்கள். அந்த மாதிரி நீங்கள் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டியிருக்குது. அதே மாதிரி வீடுதோறும் கொண்டு போய் மக்களுடைய பிரச்சனை, அதாவது திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தை இப்படி மாற்றி கேம்பெயின்கள் மின்னல் வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை திமுகவை வீழ்த்துவது தான் திட்டமாகவே இருந்தாலும் உங்களுடைய வேகம் பத்தாதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. தாவேகா கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் தாவேகா கட்சியின் மேலே விமர்சனங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிமா.